Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அரக்கோணம் கல்லூரி மாணவி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கதா கணவர் மீதே புகார் கொடுத்த சம்பவம். அந்த பர்டிகுலர் நபர் தெய்வ செயல் அப்படிங்கிறவர் இன்னும் 20 பெண்கள் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் அதிமுக பெரிய அளவில் இதை எடுத்துட்டு போனாங்க. தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. ஆனா இது தொடர்பா தமிழக போலீசார் கொடுத்த அறிக்கை ஒரு மாதிரி இருக்கு, அந்த பெண் சொல்ற விஷயம் ஒரு மாதிரி இருக்கு, பொதுவெளியில இந்த விஷயங்கள் வேற மாதிரி பேசப்பட்டு வருது. இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படின்னு நம்ம விரிவா பேசுறோம் இன்னைக்கு. அதே மாதிரி பாஜக IAS அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இனிமே இதுல நீங்க சேரக்கூடாதுப்பா அப்படின்னு. அது ஏன் பின்னணி, திடீர்னு பாஜக பயந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவா பேசிடுவோம். அப்புறம் பாஜகவின் ஆதரவாளர் அப்படின்னு அழைக்கப்படுற அர்னாப் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா, அவர் மீது திடீர்னு ஒரு FIR பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து இது எல்லாத்தையும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பரபரப்பா பேசப்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த அரக்கோணம் விவகாரம் தான். கல்லூரி மாணவி ஒருத்தவங்க DGP அலுவலகத்துக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதுல என்னோட கணவர் ரொம்ப சித்திரவதை பண்றாரு, அது மட்டும் இல்லாம இன்னும் பல பெண்கள் இடத்துல தொடர்புல இருக்காருன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை அவங்க நிறைய முன்வைக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா திமுக நிர்வாகின்னு தெரிய வருது. இப்போ சமீபத்துல திமுக நிர்வாகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி பதவி நீக்கப்பட்டதை இருந்து அவர் என்ன பதவியில் இருந்தார் அப்படின்னா இளைஞரணில பதவியில் இருந்தார். அந்த அரக்கோணம் சுற்று வட்டாரத்துல அந்த பதவி நீக்கப்படுது. இப்போ இந்த விவகாரம் என்பது எதற்காக பேசு பொருள் ஆனிச்சு அப்படின்னா இந்த பொள்ளாச்சி வழக்கையும் இந்த வழக்கையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டது. குறிப்பா அதிமுகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுல 20 வயதுடைய 20 பெண்கள் இடத்துல இவர் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களும் அறிவிக்கிறாங்க. இது அதிமுகவையும் தாண்டி பல அரசியல் கட்சிகள்லாம் அதில் கையில் எடுத்து திமுக அகைன்ஸ்டா பேசிட்டு வர சமயத்துல தான் இதுல பல விஷயங்கள் பின்னணியில் இருக்கு அப்படின்ற தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. குறிப்பா முதல் விஷயம் எனக்கு இந்த பொண்ணு டைரக்டா புகார் கொடுத்த உடனே லோக்கல் அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த புகார் வாங்கல, அலைக்கழிக்கப்பட்டாங்க அப்படின்னு அந்த இளம்பெண் சொல்றாங்க. அதற்கு அடுத்துதான் அவங்க பல ஸ்டேஷன், மகளிர் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை எஸ்பியை பார்த்துட்டு அங்கேயும் ஒன்றும் ஆகலைங்கிற பட்சத்துல தான் DGP ஆஃபீஸ்க்கு புகார் கொடுத்து அதுக்கப்புறம் மீடியா அந்த செய்தியை கையில் எடுத்த அப்புறம் தான் இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாம அதிமுக அங்க இருக்கக்கூடிய அரக்கோணம் அதிமுக MLA ரவிங்கிறவர்கிட்ட எடப்பாடி பிறந்த நாளுக்கு வர பொதுவெளியில சந்திச்சு பொதுவெளியில இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு முன்னெடுப்புல இது இன்னும் அதிக அளவுல பேசப்படுது. எடப்பாடி அறிக்கை விடுறாரு, சீமான் அறிக்கை விடுறாருன்னு எதிர்கட்சிகள் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் இதாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொள்ளாச்சி தீர்ப்பு வந்த நேரத்துல இது பிரதான பேசு பொருளா மாறினுச்சு. பொள்ளாச்சிக்கு ஒரு நீதி, அரக்கோணத்துக்கு ஒரு நீதியா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பினாங்க. அப்புறம் யார் அந்த தம்பிங்கிற மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மீண்டும் அதிமுக முன்னெடுத்துச்சு. அதற்கு காரணம் என்னன்னா இந்த 20 பெண்களும் பல அரசியல் முக்கியஸ்தர்களுக்கு அவங்களோட PAக்களுக்கு இரையாக்கப்படுறாங்க அப்படிங்கறத அந்த பெண் வைத்த முக்கிய குற்றச்சாட்டு. அந்த 20 பெண் யாரு, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இப்ப போலீஸ் விசாரிச்சுட்டு வராங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட திமுக நிர்வாகி யாருன்னு கேட்டீங்கன்னா தெய்வ செயல். அதாவது தெய்வா என்ற தெய்வச்சன் சொல்றாங்க. நான் பண்ற காரியில இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஆமா, தெய்வ செயல் அப்படின்ற ஒரு மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் அரசியல் புரோக்கர் அப்படின்றாங்க, ரியல் எஸ்டேட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க. இந்த பெண்கள் விஷயத்திலயும் ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெண்ணையும் ஒரு தவறா நடந்துக்க பாக்குறாரு. அந்த கல்லூரி மாணவி 3வது பெண். அந்த மாதிரி திமுக நிர்வாகி மீதே பல குற்றச்சாட்டுகள் இருக்க சமயத்துலதான் இவங்க சொன்ன குற்றச்சாட்டு, முன்னாள் திமுக நிர்வாகி இவங்க சொன்ன குற்றச்சாட்டு, அதாவது 20 பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த முன்னாள் திமுக நிர்வாகி உதயநிதிக்கும் க்ளோஸ்ன்றாங்க, அமைச்சர் அன்பு மகேஷ் இருக்காரு இல்லையா, அவருக்கும் க்ளோஸ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா இருந்தாரு. அதன் பயன்படுத்தி அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பல பெண்களை தப்பா நடந்துகிட்டாரு. இவரு இளைஞரணியில தானே வராரு, அடிப்படையில் நெருக்கம் இருந்திருக்கும். அதை பயன்படுத்தி நிறைய பெண்கள்ட்ட தப்பா நடந்துகிட்டாரு, நிறைய சித்திரவதை பண்றாரு, பண மோசடி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பெண் தொடர்ந்து பல புகார்களை முன்வைக்கிறாங்க. இதுல 2 தரப்பிலுமே பல விஷயங்கள் பின்னணியில் பேசப்படுது. அதே டைம்ல இந்த புகார் குறித்தும் போலீஸ்காரங்களும் ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது உண்மைதான், நாங்க FIR ஃபைல் பண்ணிட்டோம்,
ஆனா அந்த பெண் தான் வந்து எஃப்ஐஆர் வாங்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. ஆமா, அரக்கோணம் போலீஸ் நேத்தி ஒரு பெரிய ஒரு விளக்கம் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த பெண் வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யப்பட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒண்ணு. அதே மாதிரி அரசியல்வாதிங்க அவங்களோட பிஏக்களுக்கு 20 பெண்கள் இரையாக்கப்படுறாங்கன்னு சொல்றதும் ஒரு தவறான கருத்து. அந்த 20 பெண் யார் யாருன்னு இவங்கள்ட்ட கேட்கறப்ப அந்த தகவல் வந்து இவங்களுக்கு சரியான அளவில் இல்ல அப்படிங்கிற வகையில சொல்லிட்டு, அது மாதிரிலாம் நாங்க எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணதை அவங்கள்ட்ட கொடுத்தோம், அவங்க தான் அதை வாங்க மறுத்தாங்க அப்படின்னு அரக்கோணம் போலீஸ் பல விளக்கங்கள் அந்த விஷயம் தொடர்பாக சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த பெண் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, நான் வாங்கலங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் வாங்கலன்னா, அவர் என்ன காயப்படுத்தினாரு, என்ன உடல் ரீதியா இவ்வளவு பண்ணிருக்காருங்கிற எதுவுமே எஃப்ஐஆர்ல இல்ல, வெறுமனே மேலோட்டமா தான் அது இருக்கு, அதனால நான் அதை வாங்கல அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஐஆர் தரப்படல, இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண் சொல்ற குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, போலீஸ் வந்து என்ன குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அந்த ஆள் தலைமறைவாயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா என்ன குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அந்த 20 பெண்கள் யாரு, அவங்களுடைய விவரங்கள் என்னங்கிறது கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி நான் தர முடியும், நீங்க தான் போலீஸ், நீங்க தான் விசாரிக்கணும், நீங்க தான் பிடிச்சுங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவானுச்சுன்னு சொல்றாங்க. நான் 6ஆம் தேதியில இருந்து இது கவனம் அலைஞ்சிட்டு இருக்கேன், ஸ்டேஷனுக்கு நான் இதே வேலையா தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், பலரும் வந்து பல இடங்கள்ல புகார் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அந்த பெண் அடுக்கிட்டே போறாங்க. ஆமா, இதுல போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, தெய்வ செயல் வந்து 2வது முறையா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. போன ஆண்டு நவம்பர் மாசம் தான் 2 பேருக்கும் அறிமுகம் ஏற்படுது. அப்புறம் ஜனவரி மாசத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அரக்கோணத்துல வீடு தங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெய்வ செயல் தொடர்ந்து சித்திரவதை பண்ணதான் அந்த பெண் சொல்றாங்க. ஆனா கல்யாண வீடியோ அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால தொடர்ந்து வழக்கமா போடுவாங்க போல் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன உடனே அந்த கோயில்ல வச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்பவே வந்து சித்திரவதை பண்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அந்த பெண் கொடுத்த புகார்ல அவங்க பாலியல் ரீதியா வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க, மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிட்டாருலாம் சொல்றாங்க. ஆனா ஜனவரி 31ல கல்யாணம் வந்து 2 பேரோட புரிதலோட தான் நடந்திருக்கு, மகிழ்ச்சியா தான் நடந்திருக்கு அப்படின்னு எங்களுடைய விசாரணையில சொல்ல வருதா போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா அந்த பெண் சார்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, என்ன மிரட்டி நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னா உன் குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன் மிரட்டினாரு, வேற ஒரு விஷயமா வழக்கு ரீதியா வந்தவர் தான் என் கூட நெருங்கி பழகி என்ன நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி அப்புறம் மிரட்டி வேற வழி இல்லாம நான் சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல அந்த பெண் கொடுத்த பேட்டியில இதற்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆனுங்கிற மாதிரி தகவல் எங்கேயும் சொன்ன மாதிரி பார்க்கல. அவங்க வந்து அந்த பகுதியை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அல்லது அது வேண்டாம், அது மறுபடியும் பிரச்சனை வரும்னு நினைத்தாங்களோ நம்ம தெரியல, அதை சொல்லல. ஆனா அதை அடுத்து தான் இவர் வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அவங்க பெண்ணுடைய அப்பாவுக்கு வந்து மருத்துவ ரீதியான சிகிச்சை எல்லாம் போயிட்டு இருக்கப்ப பல நெருக்கடியில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு இவர் வந்து பேசும்பொழுது ஒரு ஆறுதலா இருந்திருக்கு, அந்த அடிப்படையில் தான் போனேன். ஆனா அவர் கல்யாணம் பண்ணது கூட மறைச்சிட்டு தினமும் ராத்திரி மிக மோசமா என்ன வந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்தினாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் கூட போயிட்டு நான் படுக்கையை பகிர்ந்துங்கிற அளவுக்கு எல்லாம் பேசினாரு, அதனால என்னால தாங்க முடியாம நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியா மாத்துறதே ஒரு மோசமான ஒரு பார்வை இல்லையா? அவங்க சொல்ற ஒரு புகாரை வந்து நீங்க விசாரிக்க வேண்டிய வேலை போலீஸ். ரொம்ப நாளா போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வேங்கவேல் போன்ற பிரச்சனையில இருந்து இவங்களே தீர்ப்பு கொடுத்துறாங்கிறதா ஒரு விமர்சனத்துக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது. வேங்கவேலா இருக்கட்டும், அப்புறம் அங்க ஒரு பசங்க வந்து இது பண்ணாங்க இல்லையா, ஒரு புல்லட்ல போறப்ப கை விட்டாங்க இல்லையா, அது வந்து சாதி சண்டை இல்ல, அது லோக்கல்ல நடந்த பிரச்சனை அப்படின்னு போலீஸ் சொல்ற எல்லாமே விமர்சனத்துக்குரிய ஒன்னா மாறிட்டே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்ன பண்ணா போலீஸ் மீது, இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற வரைக்கும் போலீஸ் சொல்லிட்டாங்க. இந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதோட எதுக்கு நிப்பாட்டினீங்க, கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதான் தெய்வ செயலை பிடிக்கிறதுக்கு பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டதா போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா இன்னும் அவரை பிடிக்கவே இல்ல, அவர் வந்து ஃப்ரீடமா சுத்திட்டு தான் இருக்காரு, இல்ல இன்னும் மிரட்டிட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம என்கிட்ட கேக்குறீங்களா, ஒரு போன ஆய்வு பண்ணா தெரிய போது 20 பேர் யாரு யாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பெரிய இது என்ன பண்ணா, போலீஸ்காரங்க வந்து தெய்வ செயலை இப்ப சமன் கொடுத்து விசாரிக்கலாம், அவரோட தரப்பையும் கேட்கலாம். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு. அந்த டைம்ல போலீஸ்காரங்க வந்து குற்றச்சாட்டப்பட்ட நபர் மீது விசாரணையே பண்ணாம எந்த ஒரு சமனும் கொடுக்காம இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு தலைமறைவா இருக்கிறதா போலீஸ்காரங்க சொல்றாங்க. இவங்களும் கண்டுக்காம இருக்கிறது மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அச்சப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல கூட எஃப்ஐஆர் எல்லாம் கசிஞ்சிச்சு, அது வந்து தெரியாம கசிஞ்சிச்சு, அதுல பல பிரச்சனைகள் சொல்லப்பட்டாலும் அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய எல்லா விவரங்களும் வெளியானுச்சு. இந்த பொள்ளாச்சி வழக்கிலையும் அப்ப இருந்த அதிகாரியே அந்த தகவல் எல்லாம் வெளிப்படுத்தினார், புகார் கொடுத்த பெண் யாரு, அவங்க அண்ணன் யாரு, என்ன கல்லூரின்னு. சோ இது எல்லாமே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அச்சத்தை தான் ஏற்படுத்தும். இப்ப பொள்ளாச்சி தீர்ப்புங்கிற அடிப்படையில இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் துணிச்சலா வெளில வந்து சொல்லலாம். அந்த வகையில இதுல என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நடந்ததே வேற ஒரு மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு முறையில் நடந்துச்சு. அது தொடர்பாக நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருந்துச்சு, அது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையா நடந்துச்சு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ செயல் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 6-5 மாதங்களுக்கு ஒரு பெண்
பெண்ணை அவர் மாத்திக்கிட்டே இருக்காரு, எனக்கு அது தெரியல, அந்த அடிப்படையில் 20 பெண்கள் சிக்கியிருக்காங்க, இன்னும் அரசியல்வாதிகளும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோ ஆதாரங்கள் வேணுமே அப்படிங்கறதான் போலீஸ் தொடர்ந்து கேக்குது அந்த பெண்கள்கிட்ட. அந்த பெண் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ ஆதாரம் இருந்தா கொடுங்கம்மா, அது அடிப்படையில் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா போலீஸினுடைய விசாரணை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமே. அதாவது அவங்களே குற்றவாளியாக்கி விசாரிக்கிற மாதிரி பண்றாங்கிறது அந்த பெண்ணினுடைய ஒரு ஆதங்க குரலா இருக்கு. அவங்க வந்து உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கறது எல்லாருக்குமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. நிச்சயமா அதில் போலீஸ்காரங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பக்கம் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இது கிடைப்பட்ட சமயத்தில் பொதுமக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொன்னது போலயே பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து குற்றவாளியாக மாற்றி அவங்கள வந்து மிரட்டும் துணியில் அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்காத விதத்தில் விசாரணை பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தெய்வச்செயலை கூப்பிட்டு விசாரிக்காத செய்யலாம் போலீஸ்காரங்க, அந்த விசாரணை எதுக்காக இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதான் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி இந்த போலீஸ் கொடுத்த அறிக்கையில் இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கை, சிபிஐக்கு போகணுங்கிறத அந்த பெண் மீண்டும் ஒரு ஊடகத்தில் தனியாக பேசுகிறப்ப வலியுறுத்தி இருக்காங்க. இது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த பெண்ணை வந்து நீங்கள் இவ்வளோ விசாரிச்சிங்கன்னா அந்த இன்னொரு பக்கத்தில் ஒரு நபரை விசாரிக்கணும்ல, ஸோ அது வந்து இன்னும் நடக்கலை அப்படிங்கிறத அதில் பலருக்கும் கேள்வி எழுப்புற ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் என்ன அப்படின்னா, இதை வந்து அதிமுக அரசியல் ரீதியாக அஜெண்டா செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஏன்னா இது வந்து பொள்ளாச்சிக்கு இவங்க கவுண்டர் பண்ணுறாங்க, பொள்ளாச்சியில் அதிமுக ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ இதே மாதிரி ஒரு கேஸாக இதை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கிற டைம்ல இது அதிமுக தனது அரசியல் மைலேஜுக்காக பயன்படுத்துது, அப்புறம் சீமான் பாஜக போன்றவங்களும் இதை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் கருத்து சொல்லப்படுது. அரசியல் பண்ணாதான் இதுல ஒரு விடிவு கிடைக்கும் இல்லையா? பொள்ளாச்சியில திமுக பண்ண அரசியல் தான் இன்னைக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. அரசியல்ங்கிறது தவறானது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பார்வை. ஆனா மக்களுக்கு பொய் சொல்லாம அரசியல் பண்றதா இங்க பெரிய இது. ஆனா பொய் சொல்லாம பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நின்று உங்க தார்மீக ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கு மக்கள் வந்து ஆதரவு அளிப்பாங்க. பாப்போம், ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே திமுக தலைமை தெய்வச்செயல் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பொறுப்புல இருந்து ஒரு விடுவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு கைது செய்யப்படலாம், விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம், நீதிமன்றங்களை நிப்பாட்டப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா காட்சிகள் மாறும். இப்போ அதே மாதிரி ஒடிசால வந்து பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா? அடுத்த மாசம் வந்து அவங்க ஆட்சி அமைச்சு 1 வருஷம் முடிய போகுது. அதாவது நவீன் பட்நாயக் ஆட்சியை வீழ்த்தி பாஜக ஒடிசால முதல் முறை ஆட்சி அமைச்சு 1 ஆண்டு முடிய போகுது. மேல இருந்த ராஜா 24 ஆண்டுகள் ஒடிசா ஆட்சி பண்ணார் இல்லையா? இப்போ பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அவங்க உறுதியா இருக்காங்க. அதாவது எந்த விதத்திலையும் ஐஏஎஸ் அதிகாரிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக போயிடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நம்ம வி கே பாண்டியன் நவீன் பட்நாயக் இருந்த வரைக்கும் வி கே பாண்டியனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது அமைச்சர்களையும் தாண்டி என்ன நவீன் பட்நாயக்கோட வாரிசு, அவர் தான் அரசியல் வாரிசுன்ற அளவுக்கு வி கே பாண்டியன் வளர்ந்தார் இல்லையா ஒடிசால? அந்த அளவுக்கு அமைச்சர்களையும் தாண்டி பல இடங்கள்ல வி கே பாண்டியன் வந்து தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டே வந்தார் நவீன் பட்நாயக் ஆட்சியில. ஆனா அந்த நவீன் பட்நாயக் ஆட்சியோட தோல்விக்கே மிக முக்கியமான இது வந்து வி கே பாண்டியனோட உள்ள வர்றதான். நான் எப்போ ஒரு உள்ள வந்தோர் அப்ப இருந்தே பல சர்ச்சைகளை அவங்க பேசினாங்க. மோடியே பிரச்சாரத்துல வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒடிசா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு திருடருங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை பாஜக பிரச்சாரத்துல முன் வச்சுதான் நவீன் பட்நாயக் கூட 24 ஆண்டு ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சி அமைச்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னா, வி கே பாண்டியன் அளவுக்கு வேற யாரும் ஐஏஎஸ் அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக, அதுல உறுதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த கேபினட் மீட்டிங்ல நடக்கும் அமைச்சரவை கூட்டம், அமைச்சரவை கூட்டத்துல எந்த செயலாளர்களும் கலந்து கொள்ளக்கூடாது, எல்லாத்துக்கும் என்கார்டு போட்டார். அமைச்சரவை கூட்டத்துல சிஎம் இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கணும், அப்புறம் தலைமைச் செயலாளர். அந்த மாதிரி அவர் மட்டும் தான், சீஃப் செக்ரட்டரி மட்டும் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கலாம். யூஸ்ஃபுல்லாவே வந்து எல்லா அமைச்சரவை கூட்டத்திலையும் வந்து இந்த துறை செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்ப சிஎம் கேட்கிற கேள்விகளுக்கும் அமைச்சரும் துறை செயலாளர்கள் பதில் கொடுப்பாங்க. இப்போ ஒடிசால வந்து அந்த கேபினட் மீட்டிங்ல எல்லாமே வந்து செயலாளர்கள் வெளியேற்றப்படுவாங்க, அமைச்சர்கள் அப்புறம் சிஎம் அப்புறம் சீஃப் செக்ரட்டரி மட்டும் இருப்பாங்க. அந்த செக்ரட்டரிஸ்ல இருக்காங்களா ஐஏஎஸ் அதிகாரிகளாம், அவங்க எல்லாம் இன்னொரு ரூம்ல உட்கார வைக்கப்பட்டிருப்பாங்க போல. தேவைப்பட்டது அப்படின்னா சிஎம் அவங்களை கூப்பிடுவாங்க, அவங்க உள்ள வந்து விளக்கம் கொடுத்துட்டு மறுபடியும் வெளியே போயிடணும். இந்த மாதிரி எதுக்காக கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த நிலைமையா? இந்த மாதிரி எதுக்காக செட் பண்றாங்க அப்படின்னா, எந்த விதத்திலையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சர்களையும் தாண்டி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அமைச்சர்களோட கைதான் ஓங்கி இருக்கணும். நான் நிறைய இடத்துல அமைச்சர்கள் போகும்போது சில அமைச்சர்களுக்கு பதில் தெரிய மாட்டேங்குது, அந்த இடத்துல அதிகாரிகள் தான் பதில் சொல்றாங்க. அப்ப அமைச்சர்கள் வந்து ஃபார்மாலிட்டிக்காக தான் போறாங்க, அதிகாரிகள் தான் உண்மையா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ற ஒரு பேச்சு மக்கள் இடத்துல இருக்கு இல்லையா? அதை குறைக்கிறதுக்காக
அமைச்சர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கணும், அமைச்சரோட கை தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிகாரிகள் அப்புறப்படுத்திட்டு அமைச்சர்கள் தலைமையில அமைச்சர்களோட கண்ட்ரோலோட அதிகாரிகள் செயல்படணும் அப்படின்றதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அங்க பாஜக காரங்க சொல்றாங்க. அப்புறம் அர்ணப் கோஸ்வாமி இருக்காரு இல்லையா, பல இடங்கள்ல காங்கிரஸ்க்கு எதிராக பேசுறவர் இந்த போர் சமயத்துல கூட நீங்க வந்து உங்களுடைய தேசப்பற்று நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் நிர்வாகியை லைவ்ல வச்சுக்கிட்டு நெருக்கடி கொண்டு பண்ணாரு. தேசப்பற்று எல்லாருக்கும் தான் இருக்கும், இவர் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு, எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் உண்டானுச்சு இல்லையா. அவர் மீது இப்போ ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கிரிமினல் எஃப்ஐஆர். என்ன எதுக்காக அப்படின்னா காங்கிரஸினுடைய கிளை துருக்கியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அது வந்து அவரும் அமித் மால்வியா இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் பிஜேபியினுடைய ஐடி செல் சீஃபா இருக்கிறவர். ஸோ அவங்க ரெண்டு பேருமே இதுல ஈடுபட்டிருக்காங்க, அது தொடர்பாக ப்ரமோட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொதிச்சு எழுந்திருக்கு. ராகுல் காந்தி அதுல கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இனிமே இந்த மாதிரி விஷயங்களை நாங்க அலோவ் பண்ண முடியாது, காங்கிரஸ் பத்தியோ காங்கிரஸ் லீடர் பத்தியோ தவறா பேசினா நாங்க எங்களுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமா அதை அணுகிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு ஆபீஸே துருக்கியில இல்லைங்க, இல்லாத ஒண்ணு எதுக்கு நீங்க கிளப்புறீங்க அப்படின்னு. ஏற்கனவே அமித் மால்வியா வந்து ராகுல் காந்திக்கு உயரிய விருது கொடுக்கணும், பாகிஸ்தானுடைய உயரிய விருது கிடைக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த விருது வந்து காங்கிரஸ் சார்பா பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு அந்த விருது கொடுப்பீங்க, அழைப்பே இல்லாம இன்விடேஷனே இல்லாம போயிட்டு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தாரு பிரதமர் மோடி, அவருக்கு அந்த விருது கிடைக்கும். அல்லது நாங்க தாக்க போறோம்னு இன்ஃபார்ம் பண்ணாரு வெளியுறவுத்துறை அமைச்சர், அவருக்கு கிடைக்கும் அந்த விருது, ராகுல் காந்திக்கு கொடுக்காதீங்க, ராகுல் காந்தி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் பாஜகவும் பாகிஸ்தானுடைய உயரிய விருது யாருக்கு கிடைக்கும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதற்கு காரணம் அமித் மால்வியா போட்ட ஒரு படம், அவர் தான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். சோ அந்த சர்ச்சை அப்புறம் இந்த சர்ச்சைன்னு அமித் மால்வியா வந்து எல்லாத்திலும் ஈடுபட்டு இருந்தாரு. போதாக்குறைக்கு அர்ணப் கோஸ்வாமி இந்த சர்ச்சையில் ஈடுபட்டிருக்காரு. வந்து ஜேர்னலிசம் பண்ணுங்க, ஜிங்கோவிசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ணப் கோஸ்வாமிக்கு எதிரான கருத்துக்கள்லாம் இப்ப முன்வைக்கப்பட்டு வருது. இல்ல அர்ணப் கோஸ்வாமி மீது பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு, அதாவது மோடியோட தீவிர ஆதரவாளர்கள் அர்ணப் கோஸ்வாமி டாப்ல இருப்பார். அந்த அளவுக்கு டெய்லி அந்த டிபேட்ல எல்லாம் பேசும்போது, அதாவது திமுக விமர்சித்து கூட முரசொலி கட்டுரை எழுதிரும், ஆனா அவர் எழுதவே மாட்டார், பேசவே மாட்டார். ஆமா, அதாவது பாஜக எது பண்ணாலும் அது கரெக்டா தான் பண்ணும், எது பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். காங்கிரஸ் மட்டும் இல்ல, பாஜகவை யாரெல்லாம் அகைன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்க ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், பொதுமக்களா இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து ஒரே கூண்டுல போட்டு அடைச்சிடுவார். நீங்கெல்லாம் தேச துரோகி, தேச விரோதின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பார், சொல்லிடுவார். இப்ப இதுல வந்து எப்படி மாட்டினார் அப்படின்னா, ஆக்சுவலா காங்கிரஸ் அப்படின்ற டேர்முக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா கூட்டம் மகாசபை அப்படி சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ்ல காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பார்லமெண்ட் சொல்றோம்ல, யூஎஸ்ல வந்து காங்கிரஸ் சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மகாசபை, அங்க வந்து கூடி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஊர்ல காங்கிரஸ் மகாசபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸுக்கு அர்த்தம் வந்து மகாசபை கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் டர்க்கியில அந்த இஸ்தான்புல் நகரம் இருக்குல்ல, இஸ்தான்புல்ல இதே மாதிரி ஒரு மகாசபை கூட்டம் அங்க இருக்கு. அதாவது இஸ்தான்புல் காங்கிரஸ் கன்வென்ஷன் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. அதுல காங்கிரஸ் வந்துருச்சு. அதனால அதை புடிச்சிட்டு பாருங்க மக்களே, டர்க்கியில பாருங்க காங்கிரஸ் வச்சு ஆபீஸ் வச்சிருக்க அப்படின்ட்டு அவர் அப்படியே டிபேட்ல கத்துவார்ல யூஸ் அர்ணப் கோஸ்வாமி, அதே மாதிரி ரொம்ப கத்துறாரு. அங்க பாத்தீங்களா எதுக்காக கொண்டு வர்றாரு அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்றது டர்க்கி. அந்த டர்க்கி வந்து சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு, நம்ம வணிகர்கள் வியாபாரிகள் எல்லாரும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற டர்க்கியில காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் வச்சிருக்கு பாருங்க மக்களேன்னு சொல்லிட்டு டிபேட்ல ஆக்ரோஷமா பொங்கி எழுறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் விஷுவலை வந்து அமித் மால்வியா இருக்காருல்ல, அவர் எடுத்து ட்விட்டர்ல போடுறாரு, இந்த பாருங்க இவரே சொல்றாரு, எவ்வளவு பெரிய உண்மை சொல்றாரு பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு துருக்கியில ஆபீஸ் இருக்கு, நீங்க இங்க எப்படி தேசப்பற்றை பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு அமித் மால்வியா பொங்கி பேசுறாரு. ஆனா உண்மை என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம சொன்னது போல அங்க ஒரு மகாசபை கூட்டம் இருக்கே தவிர காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் கிடையாது, அது ஒரு கன்வென்ஷன் சென்டர் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பில்டிங், அவர் என்ன சொல்றாரு, பில்டிங்கே காங்கிரஸ் இப்போ விட்டா யூஎஸ் காங்கிரஸ் இருக்குல்ல, அது கூட காங்கிரஸ் கட்சியின் பில்டிங் சொன்னா சொல்லுவார்னு நினைக்கிறேன். பயங்கரமான விஷயமா இருக்கு. அதுதான் காங்கிரஸ் முதல் முறையா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கர்நாடகத்துல வந்து காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அர்ணப் கோஸ்வாமி அமித் மால்வியா வேணும்னே வந்து இரண்டு கம்யூனிட்டிகளுக்கு இடையில சண்டை மூட்டும் விதமா, கலவரத்தை மூட்டும் விதமா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுக்கு கர்நாடகத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. ஆனா இப்பதான் முதல் முறையான தெரிஞ்ச அர்ணப் கோஸ்வாமி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆமா, தவறான தகவல் தாங்க, வேற ஒரு ஃபுட்டேஜ் வந்து தெரியாம போட்டோம்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் சேனல் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா அமித் மால்வியா வந்து இது வரைக்கும் எந்த விதமான கருத்து தெரிவிக்கல இதை பத்தி. அவர் நேரடி பிஜேபியில் இருக்காருல்ல. இறுதியா நம்ம நிகழ்ச்சியோட இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பகுதி, இதுல சைனாவில் ஒரு நிறுவனம் வேலைக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் போட்டதுல என்ன சர்ச்சைக்குரிய ஒண்ணா அல்லது நகைப்புக்குரிய ஒண்ணா மாறி இருக்கு அப்படின்னா, எங்க கம்பெனிக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னு பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் காமெடியா மாறி இருக்கு. உங்களுக்கு மத்தியானம் டீ கிடைக்கும், சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கிடைக்கும்னு சொல்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் ஃப்ரீயா டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம்,
வந்தீங்கன்னா ஃப்ரீயா லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஓவர் டைம்ல ஒர்க் பண்ணீங்கன்னா கரண்ட் பில்லு கிடையாதுலாம். என்னடா அது இயல்பா அனுபவிக்கிற ஒன்னே இவங்க புதுசா சொல்றாங்கன்னு சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. சைனா முழுவதும் இது பேசு பொருளா மாறிடுச்சு. இது அப்ப அங்க சைனா ஊழியர்கள்லாம் எப்படி நடத்தப்படுறாங்க, அதிக நேர வேலைக்கு, குறைவான சம்பளத்துக்கு, அதிக உடல் உழைப்புக்கு இப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க. அது இந்த ஒரு சின்ன ஒரு ஜாப் ஆடு வந்து காட்டி கொடுக்குது அப்படிங்கிற வகையில இது விமர்சிக்கவும் செய்யறாங்க. டாய்லெட் யூஸ் பண்றதெல்லாமோட பெனிஃபிட்ல சேர்ப்பீங்க அப்படின்னு அது நகைப்புக்குரிய ஒன்னாவும் மாறிட்டு வருது. அவங்க கரண்ட் பில்லு கட்டுறது ஓவர் டைம் பார்த்தாலும் ஃப்ரீங்கிறாங்களே, இது எந்த லிஸ்ட்ல போய் சேர்க்கறது தெரியல. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.